தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற திரைப்படம் நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகியிருக்க ஏஸ் திரைப்படம். இந்த படத்துல யோகி பாபு, ருக்மணி வசந்த், கேஜிஎஃப் புகழ் அவினாஷ், பப்ளு பிரித்திவிராஜ் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தை ஆறுமுக குமார் இயக்கியிருக்கிறாரு. ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறார். நடிகர் விஜய் சேதுபதி தன் காதலிக்கு உள்ள ஒரு பிரச்சனைக்காக ஒரு பேங்க்ல கொள்ளையடிக்கிறாரு. அதற்கு பிறகு அவருக்கு ஏற்படுற பிரச்சனை, அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வராரு தான் இந்த படத்தோட ஒன்லைன் கதையாக இருக்குது. இந்த படத்தோட கதை எப்படி நகருதுன்னா, நடிகர் விஜய் சேதுபதி மலேசியாவுக்கு வேலை தேடி வராரு. அப்போ வந்து யோகி பாபு பார்க்குறாரு. யோகி பாபு அவர் ஃப்ரெண்டோட ஒரு ரிலேட்டிவ்னு நினச்சிட்டு இவருக்கு வேலை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன வேலைகளை செய்கிறாரு. பிறகு ருக்மணி வசந்தை பார்க்குறாரு. அவங்க 2 பேருக்கும் காதல் வயப்படுது. அப்புறம் இந்த காதலில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது. ருக்மணி வசந்தை வந்து அவங்க ஸ்டெப் ஃபாதர்கிட்ட வந்து மீட்டு எடுக்கணும். அதற்கு பணம் தேவைப்படுது. இப்போ வேலையாக அவர் வந்து லாட்ரியும் ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு பிறகு இந்த கிளப்பில் போய் இந்த சூதாட்டம் விளையாட்டில் வந்து ஜெயிச்சு அந்த காசு மூலமாக வந்து காதலியை மீட்டலாம். இப்படி ஒரு பிளான் ட்ரை பண்ணுறாரு. அப்போ அந்த சூதாட்டத்தில் அங்கே ஒரு டான் இருக்கான். அவர்கிட்டையும் வந்து கடன் பிரச்சனையாகி மாட்டிக்கிறாரு. இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு பிறகு அவளோட காதலிக்கு பணம் தேவைப்படுது. இது எப்படியாவது வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பிரச்சனைக்கு அந்த பண தேவைக்கு ஒரு பேங்க்கில் போய் கொள்ளை அடிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. அந்த பேங்க்லேருந்து பணத்தையும் கொள்ளை அடிச்சிடறாரு. இப்போது அதில் ஒரு 40 கோடி ரூபா வரைக்கும் அவர் கொள்ளையடிச்சிடுறாரு. இப்போ இந்த பணத்தை செலவும் பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து எப்படியாவது வந்து சமாளிக்கணும். இது ஒரு புறம் இருக்க, அதுக்கு பிறகு அவருக்கு லாட்ரிலையும் ஒரு 40 கோடி ரூபா கிடச்சிருது. கிட்டத்தட்ட 80 கோடி ரூபா அவர் கைவசம் இருக்குது. இப்போ இதை எப்படி தான் வசம் இப்போ செய்கிறாருன்றது தான் அடுத்த செகண்ட் பார்ட்டோட கதையாக வந்து நகருது. இதில் வந்து கதை ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, சில இடங்களில் தோய்வு ஏற்படுது. இதுதான் படத்தோட மைனஸாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கதை வந்து ஸ்லோவாக ஸ்டார்டிங் நகருது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் அந்த கதை வந்து சூடு பிடிக்குது. எப்படி காரில் வந்து ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் மாதிரி ஸ்லோவாக தான் அந்த கதை வந்து சூடு பிடிக்குது. அதே போல் செகண்ட் ஹாஃப்லேயும் அதே போல் அங்கங்கே இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக இறங்குது. ஏற்ற இறக்கங்கள் வந்து படங்களை வந்து அதுக்கு தோய்வு ஏற்படுறதுக்கான காரணமாக பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தில் ப்ளஸஸில் என்ன பார்த்தீங்கன்னா, யோகி பாபு மற்றும் விஜய் சேதுபதியோட காமெடி ட்ராக் சீக்வன்ஸ் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அதாவது மே மாதம் ஒன்று டூரிஸ்ட் ஃபேமிலியில் யோகி பாபு காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சோ, அதே போல் இந்த படத்துலையும் வந்து காமெடி சீக்வன்ஸ் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். படம் முழுக்கும் பெரும்பாலும் இவங்க 2 பேர் கேரக்டர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரியே தான் காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் விஜய் சேதுபதிக்கும் ஹீரோயின் ருக்மணி வசந்துக்கும் உள்ள லவ் சீக்வன்ஸு அதை விஷுவலாக காமிச்ச விதமும் அழகாக இருக்குது. பாடல்களை விட பின்னணி இசையில் வந்து ஜஸ்டின் பிரபாகர் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, அந்த சேசிங் சீக்வன்ஸு, த்ரில்லிங் சீக்வன்ஸு, அதே போல் கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு அந்த பிஜிஎம் வந்து பயங்கரமாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். நடிகர் விஜய் சேதுபதியை பல்வேறு படங்களில் நம்ம ஒரு கனமான ரோலில் பார்த்துட்டு இதில் ஒரு லைட் ஹார்ட்டட் விஜய் சேதுபதியை பார்க்கலாம்.